ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லைட்டாக விட்டு விட்டு அதை வந்து பிசைஞ்சிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப கெட்டியாலாம் பிசையக்கூடாது. சும்மா தண்ணி வந்து அந்த பதம் அந்த லைட்டாக வந்து அதோட கலர் மட்டும் மாறும். அந்த மாதிரி வந்து பிசிக்கிடலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இட்லி குண்டாவில் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு அதில் வந்து நம்ம துணி போட்டு அதில் வந்து நம்ம பிசைஞ்சு இருக்க மாவை போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ராகியில் வந்து புட்டு செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் அதனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து அது வந்து நல்லா வந்து கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிட்டுருக்கும். அது வெந்துட்டப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அது கூடயே வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு மூடி வந்து திருகி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து நம்மக்கிட்ட வெல்லம் இருந்துச்சா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஹெல்த்தி தான். இது வந்து நம்ம எவ்வளோ சுகர் சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்துட்டா புட்டு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. அப்புறம் டாட்டா பாய்.